இந்த மாட்டு வண்டியை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். அது என்ன செக் பண்ணி பாருங்கள். அங்கே தான் நான் இந்த விலைக்கையும் பார்த்தேன். இது வந்து 1080 அந்த மாதிரி தான் வந்துச்சு. பட் ஆஃபீஸில் இதை வச்சா நல்லாயிருக்குமான்னு தெரியல. அதனால் இது வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏங்க இந்த கிஃப்ட் வாங்குறதுலாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி ஃபுல்லாக இந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு தான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இதுவே நம்ம வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பாருங்களேன், அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸாக நம்ம கண்ணில் படும். ஆனால் வந்துட்டு எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்லேயும் இருக்கும். வாங்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தோணும். நெக்ஸ்ட் டைம் அதே கடைக்கு போயிட்டு அந்த மாதிரி கிஃப்ட் கிடைக்குமான்னு பார்த்தா ஒரு கிஃப்ட் கூட அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நானும் நிறையா சர்ச் பண்ணி இது வாங்கலாமா அது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு பார்த்துட்டே இருந்தேன். பட் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாமா, ஆஃபீஸில் வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அன்றைக்கி டே ஃபுல்லாக ஓடிடுச்சுங்க. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். அவள் வேறு கொஷினே கேட்பா, எதுக்கு இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, ஒரு டைம் மிரர் வாங்கி கொடுக்கலாமா கூட யோசித்தேன். ஆனால் மிரரே வந்து 3000 போட்டிருந்தது. இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு சரி வால் கிளாக் வாங்கலாமா, நான் அந்த சைடும் போய் செக் பண்ணேன். அதுவும் வாங்கலை லாஸ்ட்டில். அப்புறம் என்ன தான் வாங்கினேன்னு கேட்குறீங்களா?